ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி சுவாமி. பிரத்யேகமாக ஆண்டவரே எங்களுக்கு தந்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிரத்யேகமாக சுவாமிக்கு கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சிகளையும் வாழ்க்கைகளையும் இந்த பிறந்த நாளையும் ஆண்டவரை கொடுத்தீரே சுவாமி. குடும்பமாக வந்து வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய இந்த ஜெபத்தை கேட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வாங்கிக் கொள்ளுங்க. இப்பொழுது நாம் செய்திக்காக கடந்து செல்கிறோம். நம் மத்தியிலே செய்தி நாம் மாற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு மாதம் அவர் வல்லவராக எபினேசரை ஆராதனை, என் துணையாளரை ஆராதனை எல்லாருக்கும் ஆராதனை என் தெய்வத்தை பாதுகாத்து
இந்த கூட்டத்திற்காக, இந்த ISPF வருடாந்திர கூடுகைக்காக முன்னேற்பாடுகளை ஏறெடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல மாதவகுமார் அண்ணனுக்கு ஒரு பங்கு உண்டு. அதுல நான் பேர் சொல்ல, சிலருடைய பேரை சொன்னாலும் பேர் சொல்லாதவங்களும் மன்னித்துக் கொள்ளுங்க. அவங்க பிரதர் வில்லியம்ஸ் ரூமுக்காக எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு ஏற்பாடு டேவிட் தேவப்பிரிய மன்னனுக்காக அவங்க கூட அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல நம்மளுடைய ஜெபத்துல அவங்களை வச்சுக்குவோம். இந்த ISPF வருடாந்திர கூடுகை ஒரு வெற்றியான ஜெபத்திலே நாம் வைத்துக் கொள்வோம். நான் பேர் சொல்லாத இருக்கிறாங்க, அனைவரையும் நம்ம இந்த நேரத்திலே அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் நமக்காக பாம்பேல இருந்து நம்ம மத்தியில திரு இஸ்ரேல் பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏசாயா 69:20 இப்படியாக சொல்லுகின்றது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். எழும்பி பிரகாசி. ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒளியை பெற்று நம்ம எழுந்து பிரகாசிக்கணும். அந்த ஒளி வேற யாருடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒளியாக ஹல்லேலூயா. சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய அந்த ஒளியை பெற்றுக் கொள்வதற்காக நேரம் டிராவல் பண்ணி மதுரை வந்து சேர்ந்து மதுரைக்கு கொஞ்சம் ஒரு கை தட்டுவோமா? இத்தனையும் கர்த்தருக்காக வைராக்கியமாக செய்யக்கூடிய ஒரு சகோதரன். I invite this time Brother Israel for giving the God's message. Thank you, brother. Thank you very much for the kind words, brother. Thank you, Williams brother, and thank you, brother. And thank you, brother, for the wonderful worship that you have had. I'm not worthy for the good and kind words that brother had said. Unworthy person I am, but because of God's grace, I am here standing between you. Amen. So all glory be to God alone. Amen. Before I start, I want to ask a small question. How many of you do not follow English at all? English at all means something you can. You are telling something. அவங்களுடைய வார்த்தை முடிந்த பிறகு தேவ அன்பு பிரதர் நம்ம மத்தியில அதை சுருக்கமா தமிழையும் சொல்லி கடைசியாக கேட்டது என்னன்னா, எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்க. சும்மா கை கொஞ்சமா தெரியும்.
நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அருள் தம்பி ஜோன்ஸ் பிரதர் வந்து தமிழ் அதை சுருக்கமா சொல்லி அதற்காக ஜெபிப்பாங்க. Thank you so much. Thank you. So we have heard a lot of enthusiasm in our worship today. Isn't it? We worship. God is on the throne. Isn't it? We have seen. We could feel the presence of God today. Isn't it? Because of worship. Because of the songs that you sung. Where 2 people are gathered, I am there. And God is here right now in this place. And He has been seated on our praises. Amen. He is seated on our praises. Yeah. So when He is sitting on the praises, on our praises, it is a privilege for us. Amen. It is an honor for us. Because our God, our living God, our powerful God, is sitting on the praises and worship of what we make. What a wonderful. Amen. Just imagine such a wonderful, such a mighty God asking for all of us to come into agreement with Him. Just imagine such a wonderful God, such a powerful God, such a mighty God asking us, useless people, sinners, foolish people, worthless people, good for nothing people, come, I will make an agreement with you. Just imagine how great it is. How great it is. So our God has entered into a covenant with us. Hallelujah. Our God has entered into a covenant with us. It is not an agreement. It is not a contract. It is a covenant. What do you call covenant in Tamil? Udampadika. He has entered into that contract. Not a small contract. A covenantal contract. Normally, when is an agreement made? Agreement is made between 2 equal persons. Am I right? Yes. If I have money, you have book, I agree to buy your book. If I have money, you have land, you have property, I make an agreement. Means I have the money sufficient for your property. I am equal to you. We make an agreement. We make a contract. But God is a powerful God. God is a living God, a mighty God. And He is asking, come, let us make an agreement. How wonderful. How wonderful. That is what is shown in Isaiah chapter 59, verse 21. Can somebody read the last verse of Isaiah chapter 59, verse 21 and 22? That is the greatness of God. He is telling, my agreement, my covenant with you, I will not forget. I am going to fulfill my covenant with you. Who is telling? The powerful party. If a powerful party is telling a powerless person that we are going to fulfill our contract. We are going to fulfill our contract. So, let us be thankful. Let us be thankful for it. Let us be thankful for all this. So, God is reminding us about the covenant, about the agreement He has made. About the covenant and agreement He has made. So, let us understand the importance and also the mighty thing God is going to make to us. ICF Tamil Nadu is a great organization. Why? Because you have gathered so many people today from different parts of the country, and all are singing here, worshipping here, praising God here, lifting His name high. Only God is glorified here, isn't it? So, ISPF Tamil Nadu has chosen a wonderful theme. The theme is Arise and Shine. Isaiah chapter 60, verse. Please answer this. You start that meeting. Zoom link.
The theme for this year's family retreat at Munnar is Arise and Shine. But if you want to understand Isaiah chapter 60 and verse 1, it is not enough if you read only chapter 60 of Isaiah. You have to read chapter 59 also, 59 of Isaiah also. Then only you can appreciate the greatness of chapter 60 verse 1. That is what we are going to do within few minutes. Not much. Within few minutes we will conclude our meditation. In Isaiah chapter 15, you see, Isaiah is a daring prophet. Agree? Isaiah is a very daring prophet. Why he is daring? Because he is related to the king, number one. He is related to the king, number one. Number two, he has a direct relation from God. He has listened to God. He will not fear anybody. That is why he is so daring. He has died a very, very violent death. You know how he has died? Isaiah prophet, how he has died, anybody knows? He was sawed, not sawed. He was sawed into two pieces. He was sawed into two pieces with a saw, not a sword. Sword means slow death. That is very, very painful death. Okay, so that prophet Isaiah has directly received a revelation from God, and is telling in chapter 59, the first verse, please read, verse 59. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Listen now. This is the English Bible, Living Bible version. Listen now. The Lord is in too weak to save you. Is our God weak? Is our God helpless? He is a powerful God. We just sang, isn't it? He's sitting on a praises. He is Simhasanasenudu. In Telugu, Simhasanasenudu means always sitting on the throne. A king, when he is on throne, is the most powerful person. Isn't it? When God is on the throne, he is the most powerful person. Did any time God leave his throne? I'm asking a question. Did any time God leave his throne? Never. He is always on his throne. And that God is telling, the Lord is in too weak to save you, and he is getting them. He can hear you when you call. But the trouble is, your sins have cut you off from God. Sins have cut you off from God. So I told you, if you want to understand, if all of us want to understand, chapter 60, verse 1 of Isaiah, we must understand chapter 59. In chapter 59, we see so many bad things are happening. Where? In that world, in those days, all bad things, all negative things, everything is bad, nothing is good, everything is hopeless, everything is negative, everything is bad. Cruel, isn't it? Murder is there, so much of liars are there, theft is there, so many bad things are there. If you go through the 59th chapter, your sins are cut off from God, verse 2. Your sins are cut off from God. Your sins keep piling up, verse 1. Your sins keep piling up before God, the righteous God, and testifying against you. Our sins, whatever we have sinned, they are standing up and telling, this fellow has sinned. Whom are they telling? They are telling God. Now the problem is, when we are sinning and we expect the holy God, the righteous God who is sitting on the throne to answer our prayers, will he answer? No. Unless we correct our he is not going to answer. What has caused the distance? The distance because of the sin. Whether God has moved away? No, we have moved away. God is always on his throne. We always move away from God. See, even in the book of Genesis, when Adam and Eve, they sinned, what has happened? God has usually and normally come to meet him in the evening. Adam, where are you? But who has moved away? Adam and Eve have moved away. Not God. God is always there. He wants always to have fellowship with us. But only we, because of sin, what we do is we want to hide from God. We want to go away from God. We want to build a wall between us and God. But God says, I am going to renew my covenant. I am going to remember my covenant. My hope